பிடிவாதம் தான், வரட்டு பிடிவாதம் தான். என்ன ரோஜா என் தலையை சீவிடுவாளா? மகேஷ் என் கழுத்தை திருகிடுவாரா? பிரச்சனைகள் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, துணிஞ்ச எனக்கு துக்கமும் இல்ல. என்ன எதிர்ப்பு வேணாலும் வரட்டும், எதிர்த்து நிப்பேன். எத்தனை அவமானங்கள் வேணாலும் வரட்டும், தாங்கிப்பேன். மகேஷோட பேரை போட்டுக்கிறது என்னோட உரிமை. அது யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் ஒரு இன்ச்சு கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் முடிவுல இருந்து ஒரு படி கூட நான் கீழே இறங்க மாட்டேன். நான் போராடுவேன், ஜெயிச்சு காட்டுவேன். நான் செல்வி ஸ்னேகா இல்ல, திருமதி ஸ்னேகா மகேஷ். முதல்ல இந்த பேர் அச்சில ஏறட்டும், அதுக்கப்புறம் அந்த பேரோட வலிமைய, திருமதிங்கிற அந்த பதவியோட சக்தி என்னன்றத அக்ஷரமா நான் மகேஷ்க்கு புரிய வைப்பேன். என்னங்க பண்ணிரணும், நான் சொன்னபடி செய்யுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம போட்ட பிளானையே மாத்திருவா போல இருக்கு. அம்மா, குழந்தைக்கு அந்த கொலுசை டைட் பண்ணி விடு. ஏங்க, என்னது இது விளையாட்டு? ஏமா அவனுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருக்க? அதை கட்டிட்டு வேற எது? ஹாய் கவி, வாங்க வாங்க வாங்க. காலையில போன் பண்ணி கரெக்டா வந்துட்டீங்க. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் வினய். வணக்கம். ஹலோ, ஐ அம் புகழ்மணி. ஐ அம் வினய். நைஸ் மீட்டிங் யூ. இது எங்க அம்மா, என் குழந்தை ஜீவா. ஓ, அழகா இருக்கு. கொஞ்சம் குழந்தைய கொடுங்க. ஐயோ, இப்ப அவனுக்கு முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தூங்கி எந்திரிச்சா கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இவனை படுக்க வச்சுட்டு வரேன். சரிங்க. கியூட்டா இருக்கு. நம்ம மிஸ்ஸஸ்ல எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. இனிமே நம்மளும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்குது. ஆமா, எதுக்கு நின்னுட்டு பேசுறோம்? உட்காரலாமே. ஓ ஷூர். சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. கவிதா, வா அந்த ரூம் போலாம். பேசிட்டு இருங்க. உட்காருங்க. அப்புறம் வா கவி. என்ன திடீர்னு ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல, சும்மாதான். மனுஷன் பாவம், ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வழியா செத்து பழிச்சிருக்காரு. சரி, வீட்லயே இருந்தா அவருக்கு போர் அடிக்குமே, வெளியில போலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நீ அப்ப ஃபோன் பண்ணிட்ட. சரி, போற வழியில உன்னை அப்படியே பார்த்துட்டு போலாமேன்னு. அப்புறம் செல்வி, உன்னோட குழந்தை ப்ராப்ளம் எப்படி இருக்கு? ஒரு வழியா சரவணனும் சுபாவும் இறந்ததுனால தலைவலி குறைஞ்சிருக்கு. ஏ கவிதா, உனக்கு விஷயம் தெரியுமா? ரோஜா 2ஆவதா உண்டாயிருக்கா. ஒரு வழியா அவளால இனிமேல் எனக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நான், என் குழந்தை, என் புருஷன் 3 பேரும் இனிமேல் தான் சந்தோஷமா இருக்க போறோம். என்னாச்சு? இதுக்கு போய் இவ்ளோ பெரிய பெருமூச்சு? நீயும் குழந்தையோட சந்தோஷமா இருக்க. ரோஜாவுக்கு அடுத்து குழந்தை பிறக்க போகுது. எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது. எனக்கு தான் இந்த ஜென்மத்துல குழந்தைய பிறக்காது போல் இருக்கு. சில சமயம் பேசாம உன்ன மாதிரி நானும் ஏதாவது குழந்தைய எங்க ஏதாவது திருடிக்கலாமோன்னு கூட யோசிச்சு பார்த்தேன். கவிதா, அப்படி இருந்திருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. என்ன சொல்லி செல்வி, செல்வி என்னாச்சு? என் கவி, என் வேதனை உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன குத்தி காட்டிட்ட பாத்தியா? ஐயோ இல்ல செல்வி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்ச கூடாது. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் ஏதோ என் வேதனையில சாரி, நீங்க பேச கூடாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சந்தோஷமா இல்ல. என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டான். ஆனா இப்ப என் புருஷன் என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற செல்வி? ஆமா கவிதா, ஜான் ஏர்னா முழ சறுக்குது. அந்த ஸ்னேகா என் புருஷனை வளைச்சு போட பாக்குறான். இவரும் வளைஞ்சு உடஞ்சு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. ஸ்னேகா அவ எப்படி இங்க? ஆமா, அடிக்கடி இங்க வரா, என் புருஷனை பார்த்து பேசலாம். சரிதான். இப்ப ரோஜா விட்டு நேரம் எங்க தாவியாச்சாமா? என்ன யார் குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கே. நல்ல வேலை இன்னும் என் வீட்டுக்கு வரல, என் புருஷனை சந்திக்கல. சந்திச்சா நான் அம்பேர்.
வினய் கிட்ட அவ பேரை கூட சொல்லாம நான் அவரை பாதுகாக்கிறது எனக்கு தான் தெரியும். ஓ இங்கே தான் இருக்கீங்களா? கவிதா, உனக்கு இந்த ஸ்னேகா அட்ரஸ் தெரியுமா? ஸ்னேகா அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு? ஸ்னேகா ரொம்ப திறமையான பொண்ணு, வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு புகழ்மணி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் கவிதா, இப்ப என்னாச்சு? நம்ம வைதகி மாமி பொண்ணு தானே அவ வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. அதான் எனக்கு தெரிஞ்ச கம்பெனில அவளுக்கு வேலைக்கு. இப்ப எதுக்கு இப்படி முறைக்கிற? திறமையானவங்களை நம்ம தானே லிஃப்ட் பண்ணி விடணும். சார், அவங்கள நீங்களாம் கை தூக்கி விட வேண்டாம். அவ ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல, அவளுக்கா எழுந்து நின்னுக்க தெரியும். அதுக்கு இல்ல செல்வி, தர்மம் தலை காக்கும்னு. இருங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளைங்க மேலதான் காலம் பூரா அக்கறை இருக்கணும். கவிதா, நீ என்ன சொல்ற? 2 பொம்பளைங்க மேலயா? வெரி குட் வெரி குட். இது நல்லா இருக்கே. யார் அந்த 2 பொம்பளைங்க? ஒன்னு பெத்தவ, இன்னொன்னு கட்டிக்கிட்டவ. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? நானும் வேற ஏதோ பேச போறேன்னு நினைச்சேன். நீ ஒரே அடியா ஆம்பளைங்களை தலைக்கு மேல தூக்கி ஒரே அடியா கீழே போட்டு உடைச்சிட்டீங்க. ஆமா ஆமாமா. செல்வி, நாங்க கிளம்புறோம். இருப்பா, ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஒண்ணும் வேண்டாமா தாயே. வந்த பாவத்துக்கு ஸ்னேகா பேர் வேற இவர் வாயில வந்து தொலைச்சிருச்சு. கிளம்பலாம் வாங்க. ஆமா, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் சந்திக்க விட்டோம், அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. நாங்க ஒண்ணு பெருசா சொல்லி ஒண்ணும் வேற எதுவும் சொல்ல வேண்டாம். வாங்க. வரேன் செல்வி. கவிதா, உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? வாங்க. கரிசனம். பக்கத்து வீட்டு கள்ளக்காதலனுடன் பெண் ஓட்டம். ஊர்ல இருக்கிற கள்ளக்காதல்லாம் ஓஹோன்னு நடக்குது. நம்ம கள்ளக்காதல் தான். என்ன பண்றது? ஸ்னேகா, நீ எங்க இருக்கியோ? ஹலோ ஹலோ மிஸ்டர் ரத்னசாமி, நான் மகேஷ் பேசுறேன். டேய், நீயா? நீ எதுக்குடா ஃபோன் பண்ற? ஒரேடியா வாழை சுத்திட்டு தில்லை ஸ்தானத்துல போய் செட்டில் ஆயாச்சா? டேய், இந்த பாரு, அனாவசியமா வாழை சுத்திக்கிட்டு அது இதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த. தில்லை ஸ்தானத்துல இருந்து ரயில் ஏறி வந்து உன்னை உதப்பேன். வைடா போன. ஏய், ஒரு நிமிஷம். போன் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன். அடுத்த வாரம் ஸ்னேகாக்கு கல்யாணம். ஏன்னா நாயே, நான் பாட்டுக்கு வேலையோரமா போய்கிட்டு இருக்கேன். என்னை எடுத்து சீண்டி விடுறியா? நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துருவியா? அடுத்த வாரமே லாரி ஏறி நீ செத்துருவேடா. ரத்னசாமி, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம் இல்ல. அப்போ அப்போ ஸ்னேகாக்கும் கிச்சாக்கும் கல்யாணம். என்னது? ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணமா? பஞ்ச கல்யாணி குதிரைக்கு அந்த பரதேசி நாய்க்கு கல்யாணமா? நீ சொல்றது நிஜம்தானா? சத்தியம். பிச்சைக்காரன் நாய் அந்த கிச்சா என்கிட்ட பொறுக்கி தின்னவன். சாமியே சைக்கிள்ல போகுதான், இங்க பூசாரிக்கு புல்லட் கேக்குதா? நான் ஸ்னேகாவுக்காக லட்சமா பணத்தை இறைச்சவன். மானம் மரியாதையெல்லாம் இழந்து நாயா பேய அலைஞ்சவன். வீட்டுக்கு சொந்தக்காரன் இங்க வாசல்ல நிக்கிறேன். விருந்துக்கு வந்த நாய்க்கு வாழை இலையில சாப்பாடு கேக்குதா? நான் இன்னும் ருசி பார்க்கல, அதுக்குள்ள அந்த பரதேசி பசியார முடிவு பண்ணிட்டா. கிச்சா மாதிரி சில்ற பசங்களுக்கு நான் ஸ்னேகாவை விட்டு கொடுக்கறதா? மாட்டேன், முடியாது. கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். உனக்கு கிடைக்காத அந்த ஸ்னேகா அந்த கிச்சா கிடைக்க கூடாது. அதுக்காக இப்படி ஊர்ல உட்காந்து நீ போன்ல கத்திட்டு இருந்தா உன் பிபி தான் ஏறும். அதுக்குள்ள அந்த கிச்சா பிபி ஊதி ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டிடுவான். நீ முதல்ல கிளம்பிங்க வா. ஸ்னேகா போலீஸ் உதவியை நாடி இருக்கா. அதை எதிர்க்க பெரிய பலம் வேணும். நானு, நீ, வீரலட்சுமி, கிருஷ்ணா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அந்த ஸ்னேகாவை அழிக்கணும். அந்த கிச்சாக்கு சமாதி கட்டணும். வரேன், உடனே இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு கிடைக்காத ஸ்னேகா வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. என் காலை சுத்திக்கிட்டு இருந்த கழுத என் கனவு கண்ணிய கல்யாணம் பண்றதா? என்னால கனவுல கூட அதை நினைச்சு பார்க்க முடியல. கிச்சா ஸ்னேகா கல்யாணம் நடந்தா நான் ஆம்பளையே இல்லை. மீசை எடுத்துக்கிட்டு புடவை கட்டிக்கிறேயா? சபாஷ் சபாஷ் ரத்னசாமி, இப்ப சவால் விட்டியே. நீ சரியான ஆம்பளைதான். உன் வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உடனடியா வந்து சேரு.
ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணமா? நடக்க விட மாட்டேன். ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நடத்த விட மாட்டேன். இன்னைக்கு பார்த்து கோவில்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஐயோ நெஞ்சு வலிக்குதா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருந்தாலும் புருஷன்னு எனக்கு இருந்தீங்களே. தாயே பராசக்தி, இன்னைக்கு தானே உன் கோயிலுக்கு வந்து திருமாங்கல்யம் எல்லாம் வச்சு சுமங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். தாயே என் தாலியை பறிச்சிடாதம்மா. என்னங்க வலிக்குதா? டேய் மணிவேலு, அடே முத்துராசி, சீக்கிரமா ஓடியாடா. எனக்கு ரொம்ப வலிக்குதா? தாயே மாரியம்மா, என் புருஷனை காப்பாத்து. ஐயோ டேய் சீக்கிரம் வந்து தொலைங்கடா. தூக்குடா, நெஞ்சு வலிக்குதா? சீக்கிரம் தூக்குங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். மகமாயி, என் தாலியை பறிச்சிடாதம்மா. ஏங்க, நம்ம 2 பேரும் இப்படி தனியா ஜாலியா வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா கவிதா, ரொம்ப சந்தோஷமா ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி பசங்களே ஒரு நாள் அழைச்சிட்டு வரணும், புரியுதா? குழந்தைங்களாம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிருப்பாங்க இல்லைங்க? கவிதா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. அன்னைக்கு உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனது எனக்கு பிடிக்கல. அவங்க எங்க வெளியில போனாங்க? அதான் வைதகி மாமி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஆனா ஒன்று சொல்றேன் வினய், உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி இன்னும் சரியா தெரியல. என்னதான் இருந்தாலும் அவங்க உன் அம்மா. அவங்கள நீ இவ்வளவு தூரம் கேவலமா நடத்துறது ரொம்ப தப்பு. அவங்கள அன்பு காட்டி திருத்து. அதை விட்டுட்டு அவங்கள எப்படி அலட்சியமா நடத்தினா அவங்க மனசுல ஆத்திரமும் வன்முறையும் தான் அதிகமாகும். ஆமா ஆமா, இந்நேரம் அவங்க எனக்கு எதிராக என்ன சதி பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ. ஏய் ஏய் குடிகார பயல, ஓரமா போடா. சும்மா இருங்க. டேய், நீ விழுந்து சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? இவ்வளவு தூரம் ஆன் அடிச்சுட்டு வரேன் தெரியல? என்னடா முறைக்கிற? எரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கிற, ஓரமா போறியா இல்லையா? டேய், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கிற. சரிங்க, இங்க பாருங்க, குடிச்சிருக்கான் போட்டுருக்கு. எதுக்கு வம்பா அவங்க கிட்ட போய் பிரச்சனை பாரு கவிதா. டேய் இங்க பாரு, நீ ஓரமா போலன்னா காரை ஏத்தி சாகடிச்சிருவான் ராஸ்கல். என்னடா முறைக்கிற? என்னங்க, எனக்கு வந்து கத்தி வச்சிருக்கோம். எனக்கு வந்து போயிடலாம். எனக்கு வந்து போயிடலாம் ப்ளீஸ். ஐயோ விடு. காஃபியாவது கொஞ்சம் குடிமா. அதான் நைட்டே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, அபாய கட்டத்தை தாண்டியாச்சுன்னு சொல்லிட்டாரேம்மா. ஏன் இன்னும் அழுதுண்டே இருக்க? அழாதம்மா.
குழந்தையெல்லாம் காலம்புற ஸ்கூலுக்கு போயிட்டா. அவகிட்ட அப்பாவை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ராத்திரியிலேருந்து இப்படி இடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கியே, உடம்பு என்னத்துக்கு ஆறுது? நீ ஆத்துக்கு போ. சாயங்காலம் குழந்தைகள் வருவா. நீயும் குளிச்சுட்டு குழந்தையில பாத்துக்கோ. அவகிட்ட அப்பா ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிடும். நீ வர வரைக்கும் நான் வினைய பாத்துக்கிறேன். நீ ராத்திரி கிளம்பி வாமா. கவிதா, அழாதம்மா. இவளை இன்னும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. எழுந்துருமா. கழுத்து பக்கம் அருவாள் வெட்டி விழுந்திருக்கு இன்ஸ்பெக்டர். ஏதோ இவங்க செஞ்ச தாலி பாக்கியம் பொழைச்சுக்கிட்டாரு. அருவாள் வெட்டி செங்குத்தா விழுந்திருந்தா ஆள் க்ளோஸ் ஆயிருப்பாரு. இது என் மக கவிதா, வினயோட ஒய்ஃபு. சம்பவம் நடந்தப்போ உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தீங்களா? வெட்டினவனை நீங்க பாத்தீங்களா? பேஷண்ட்டுக்கு முன்னால பேச வேண்டாம். உங்க என்கொயரியை என் ரூம்ல வச்சுக்கங்க. வாங்க மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. போமா. வினய், மயக்கண்ணம் தெரியல போல இருக்கு. எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு தான். எங்க போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. வைதேகி, என்ன பேச்சு பேசுற நீ? என்ன இங்க சத்தம்? பேஷண்ட்டுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு முதல்ல வெளில போங்க. எப்படி கிடக்குறாரு பாத்தீங்களா? எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு தானே. உயிர் பலி வரைக்கும் வந்து நிக்கிறது. ஆமா, எனக்கு அந்த லட்சுமி மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா குடும்பத்துல அம்மாவும் பொண்ணு ஒத்துமையா இருக்கிறத உங்களால பார்க்கவே முடியாதா? என் உள் மனசு சொல்லுது வைதேகி, இது நிச்சயமா அந்த லட்சுமியோட ஏற்பாடு தான். பால்ல விஷம் கலந்து நாடகமாடி நான் அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். பதிலுக்கு தன்னுடைய சாமர்த்தியத்தை அவ காட்டுறா. ரெண்டு பேரும் நன்னா ஜோடி சேர்ந்து ஆம்படியான பொண்டாட்டியா ஒத்தருக்கு ஒத்தர் சளைச்சவா இல்லையே நிரூபிக்கிறேன். கடைசியில நடுவுல மாட்டின் முடிக்கிறது நாங்க தான். வைதேகி, இதுக்கெல்லாம் அந்த லட்சுமி பதில் சொல்லித்தான் தீரணும். ஏன்னா விரோதம் பாராட்டிண்டே இருக்காதீங்கண்ணா, விட்டுடுங்கண்ணா. இல்லம்மா, நானா அவளான்னு பாத்துறேன். அண்ணா, உங்களுக்கு தான் ஆயிடுத்துனா குடும்பம் சின்ன பின்னமாயிடும். அந்த சின்ன குழந்தை சுசிராஜாவோட நிலைமையை நினைச்சு பார்த்தேல. பேசாம இரு வைதேகி, புலம்பாத. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். எத்தனை சொன்னா அந்த ரவுடியோட பேரு ஊரெல்லாம் எனக்கு தெரியலனாலும் அவனோட முகத்தை இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியாது. என் புருஷன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம வெட்டின அந்த அயோக்கியனை தயவு செஞ்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. சரிம்மா, கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்க உதவி தேவை. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி காசுக்காக கொலை கொள்ளை பண்றவங்க போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்காங்க. நாளைக்கு நீங்க வந்து பாருங்க. அவங்கள அந்த ரவுடி இருந்தான்னா அடையாளம் காட்டுங்க, ஆக்ஷன் எடுக்கிறோம். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. ஓகே மிஸ்டர் சொக்கலிங்கம், நான் கிளம்புறேன். சரி சார். டாக்டர், ஒரு நிமிஷம். எஸ். கவிதா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதம்மா. எனக்கு அந்த லட்சுமி மேல சந்தேகமா இருக்கு. முதல்ல அவளை அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. இல்லப்பா, ஒருவேளை இந்த காரியத்தை எங்க அம்மா தான் செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்காக அவங்களை இந்த வீட்டை விட்டே துரத்திடக்கூடாது. ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இதுக்கு மூல காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன்.
அப்படி ஒரு வேளை இதை எங்க அம்மா தான் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கடனை நான் தான் தீர்த்துக்கணும். காலம் வரும்போது நானே தீர்த்துக்கிறேன். சார் வணக்கம். உட்காருங்க. சார் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா முதல்ல உட்காருங்க மேடம். வழக்கமா ரவுடித்தனம் பண்ற ரவுடிகளை பிடிச்சு வச்சிருக்கோம். அவங்கள வரிசையில நிக்க வைக்கிறோம். அதுல உங்க புருஷனை வெட்டினவன் யாருன்னு அடையாளம் காட்டுங்க, பார்க்கலாம். ஓகே சார். பயனாட்டம் அவங்கள கூட்டிட்டு வா. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். நான் அடையாளம் காட்டி அதனால என் புருஷனுக்கு மறுபடியும் ஆபத்து வந்துருச்சுன்னா? பயப்படாதீங்க, நாங்க பர்தா வச்சிருக்கோம். அதை நீங்க போட்டுக்கிட்டு வாங்க. அவங்களுக்கு உங்களை அடையாளமே தெரியாது. ஓகே சார். 301 சார், அந்த பர்தா எடுத்து கூட. ஓகே சார். போங்க மேடம். வாங்க மேடம். யார் மேடம்? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. உட்காருங்க. எல்லாரும் போங்க. ஏம்மா, இப்ப நீங்க பார்த்ததுல யாருமே இல்லையா? முகம் மறந்து போகலையே? யோசிச்சு சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்ஸ்பெக்டர். அந்த பாவியோட முகத்தை என்னால மறக்கவே முடியாது. என் கண்ணுக்குள்ளேயே தேங்கி நிக்கிற அந்த முகம் கண்ணு மூடினாலும் அந்த உருவம் கண்ணுக்குள்ளேயே தான் நிக்குது. இந்த ஜென்மத்துல என்னால அந்த முகத்தை மறக்க முடியாது. என் சந்தோஷத்தை அழிச்சவன, என் நிம்மதியை கெடுத்தவன என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. சரிம்மா, விடாதீங்க. எங்க சந்தேக லிஸ்ட்ல இன்னும் சில பேர் இருக்காங்க. ஒரு ரவுடி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இன்னும் சில பேர் தலைமறைவா இருக்காங்க. அவங்கள பிடிச்சு உண்மையான குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்போம். இன்ஸ்பெக்டர் சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த விஷயத்துல என்னால ஆன உதவியை நான் நிச்சயமா செய்வேன். எப்படியாவது அந்த அயோக்கியனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் என்னோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். சரி மேடம், பர்தாவை கழட்டி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஃப்ளோரஸ் தானே? நான் மிஸ்ஸஸ் ரோஜா மகேஷ் பேசுறேன். குட் மார்னிங்க. வர 24ஆம் தேதி மவுண்ட் ரோட்ல எங்க கிரானைட் ஷோரூம் ஓபனிங் இருக்கு. ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீங்க தான் பண்ணணும். நாளைக்கு டீடைல்ஸ் கொடுத்து அனுப்பிடுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஹலோ, ரோஜா ஸ்பீக்கிங். சரவணா கேட்டரிங் சர்வீஸா? ஆமாமா, ஷோரூம் திறப்பு விழா. நேத்தி சொல்லியிருந்தனே கிரானைட் ஷோரூம்னு.
என்னது? ஐயோ, இட்லி சாம்பார்ல வேணாம். ஐஸ்கிரீம், கட்லெட், ஜூஸ் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கணும். 500 மெம்பர்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ. வணக்கம் மேடம். வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க சார். என் பேரு கண்ணப்பன் மேடம். குவாலிட்டி கார்ட்ஸ் பிரஸ் ஓனர். நான் உங்களை நேத்தி வர சொல்லியிருந்தேனே. மேடம், கல்யாண சீசன், கொஞ்சம் பிஸி. நாங்க மவுண்ட் ரோட்ல கிரானைட் ஷோரூம் ஓபன் பண்றோம். அதுக்கு நல்ல டிசைனா கிராண்டா கார்ட்ஸ் அடிக்கணும். மேடம், எங்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு, பாருங்க. கார் கம்பெனி, கூலர் கம்பெனி, செல் கம்பெனி, இந்த கம்பெனிஸ் எல்லாம் எங்க கஸ்டமர் மேடம். தங்கள் நல்வரவை எதிர்பார்க்கும் திருமதி ஸ்னேகா மகேஷ், திரு மகேஷ் அவர்கள் இளம் தொழிலதிபர், மகேஷ் கிரானைட்ஸ் உரிமையாளர் மற்றும் ஷேர் புரோக்கர். நான்சென்ஸ். என்ன சார் இது? என்ன இது? மேடம், இது ஒரு கஸ்டமருடைய கல்யாண பத்திரிக்கை மேடம். மகேஷ் ஏன் புருஷன்? நான் ஒருத்திதான் மகேஷோட வைஃப். ஏன் புருஷன் பேரை யூஸ் பண்ண அவ யாரு? அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த கார்டை நீங்க எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? மேடம், மகேஷ் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது மேடம். அதெல்லாம் வெரிஃபை பண்றது என் வேலை இல்ல. கஸ்டமர் கொடுத்தாங்க, பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். மத்தபடி உங்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் என்ன தகராறு, மகேஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியாதுங்க மேடம். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நான் மகேஷோட தாலி கட்டின பொண்டாட்டி. இத்தனை நாள் வாய் கூசாம ஏன் புருஷன் பேரை சொல்லிட்டு இருந்தா அந்த ஸ்னேகா இப்போ பத்திரிகையில பிரிண்ட் பண்ணிட்டாளா? நான் அவளை சும்மா விட போறதில்லை. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், ஷோரூம் கார்ட்ஸ் பிரிண்டிங் தயவு செஞ்சு இப்ப போங்க. தேவைப்படும்போது கூப்பிட்டு அனுப்புறேன். சரிங்க மேடம். என் புருஷன் பேரு பத்திரிகையில போட அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். உன் திமிர நான் அடுக்கிறேன். நீயா நானும் பாத்துட்டேன். யாருமா? யார திட்டிட்டு இருக்க? மகேஷ் ஏதாவது வம்பு தும்பு பண்ணானா? மாமா, அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. ஓ, இந்த அநியாயத்தை நீங்களே பாருங்களேன். என் வயிறு எரியுது. என்னது? என்னம்மா இப்படி பண்ணிருக்கா? நாம ஆரம்பத்துல இருந்தே அவ மேல பரிதாபப்பட்டுட்டோம் மாமா. அதுக்கான பலனை அனுபவிக்கிறோம். அவ எந்த அநியாயம் செஞ்சாலும் நாம தட்டி கேட்காம விட்டுடுறோம். அந்த திமிரு தைரியத்துல தான் அவ இன்னைக்கு பத்திரிகையில என் புருஷன் பேரை போடுற அளவுக்கு போயிருக்கா. இதுக்கு இன்னைக்கே இப்பவே நான் முடிவு கட்ட போறேன். எங்க போற? போலீஸ்க்கு போற மாமா. அவ மேல புகார் கொடுக்க போறேன். அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு அவளை ஜெயில தூக்கி போட்டதா என் மனசு ஆறும். இதனால என்ன பின்விளைவு வந்தாலும் அதை சந்திக்க தயாரா. இருமா, இரு. அப்பன் குதிர்குள்ள நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. என்ன சொல்றீங்க? போலீஸ்க்கு போனா அவளுக்கு எந்த நஷ்டமும் இல்லம்மா, நமக்கு தான் எல்லா கஷ்டமும் தலைவலியும். மாமா, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மகேஷ் ஸ்னேகாவோட குடும்பம் நடத்துறது வெட்ட வெளிச்சமாயிடும். கேஸ் நமக்கு எதிரா திரும்பிடும். மகேஷ் தலை தான் உருளும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் அந்த ஸ்னேகா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறா. நாம எந்த தப்பும் பண்ணாதப்ப நாம எதுக்காக போலீஸ பார்த்து பயப்படணும்? நீயும் நானும் எந்த தப்பும் பண்ணலம்மா. ஆனா மகேஷ் பண்ணிருக்கிறானே, கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆகாத பொண்ணு ஸ்னேகாவுக்கு கல்யாண ஆசையை காட்டி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கிறானே. இப்போ அதுக்கெல்லாம் சட்டம் ரொம்ப கடுமையா இருக்குமா? மாமா, அது மட்டும் இல்ல, ஸ்னேகா வயித்துல இருக்கிற குழந்தை அது மகேஷோட குழந்தை இல்ல அப்படின்னு நீயும் நானும் சொல்றோம்மா. சுமக்கிறவ அவ மகேஷ் குழந்தை தான் அடிச்சு சொல்றாள. அது மட்டும் இல்ல,
அதை விட பெரிய விஷயம், ஸ்னேகா நினைச்சாள்னா மகேஷ் மேல கற்பழிப்பு வழக்கே போட முடியும். வாஸ்தவமா தாமா சொல்றேன். ஸ்னேகா போலீஸுக்கு போகாத வரைக்கும் தான் நீ உன் புருஷனை காப்பாற்ற முடியும். அவ போலீஸுக்கு போயிட்டாள்னா நீ, நானு, மகேஷ் எல்லாரும் ஒழிஞ்சோம். நீ கொஞ்சம் அவசரப்பட்டா கூட மகேஷுடைய எதிர்காலமே சூன்யமா போயிடுமா. ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் கோர்ட்டு, கேஸு, பெயிலுன்னு நம்ம தாவு தீர்ந்துடும். மகேஷுடைய கிரானைட் பிசினஸ் படுத்துரும். நமக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும். குடும்பத்துல மன நிம்மதி இல்லாம போயிடும். இப்படி 1008 விலங்கு இருக்குமா. அதுக்காக எனக்கு அண்ணன் நடக்கும்போது நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா மாமா? யார் இந்த பிரியா? நமக்கு எந்த விதத்துல சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவ வீட்டு கல்யாணத்துல என் புருஷன் பேர் எதுக்கு வரணும்? அதை தட்டி கேட்க கட்ட பொண்டாட்டி எனக்கு உரிமை இல்லையா? அவ குட்ட நான் குனியணுங்கிறது உன தலையெழுத்துல மாமா. தலையெழுத்துதாமா. அப்படிதான் மகேஷ் நம்ம தலையில எழுதிதான் நம்ம கொஞ்சம் அடங்கிதாமா போய் ஆகணும். ஐயோ மாமா, அவ நம்மள சீட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான். இத நம்ம கண்டுக்காம விட்டா நாம சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம். எனக்கு வெக்கம், மானம், ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். இது மகேஷுடைய எதிர்காலமா, அதான் பயமா இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு பயமா இருந்தா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஒதுங்கிக்கோங்க. ஆனா நான் ஒதுங்குறதாவும் இல்ல, பயந்து ஓடுறதாவும் இல்ல. என் புருஷனை பங்கு கேக்குற அவ புத்திசாலி, உரிமையை தட்டி கேக்குறனா இடிச்சவாயா? இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. என்ன கோட நினைச்சதானே அவ திமிரட்டு ஆடிட்டு இருக்கா. அவ என் குழந்தை விஷயத்துல என்னை ஏமாத்தினப்பவே நான் அவளை விட்டு வச்சது ரொம்ப தப்பு. என் புள்ள விஷயத்துல ஆரம்பிச்சு என் புருஷன் வரைக்கும் புத்துணை மாதிரி பரவிட்டு இருக்கா. அவளை வெட்டி வீசல என் வாழ்க்கை நாசமாயிடும். இன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு வரேன். ரோஜா செடியில பூ மட்டும் இல்ல முள்ளும் இருக்குன்னு அவளுக்கு காட்டிட்டு வரேன். என்ன தடுக்காதீங்க. என்ன தடுக்க உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. தலுங்க. ரோஜா நில்லுமா. ரோஜா அப்படி ரோஜா. ஆட்டோ ஆட்டோ. சீக்கிரமா அந்த கார் பின்னாடி போ. மகேஷ், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருது. கூடிய சீக்கிரம் நம்மளும் சேர்ந்துருவோம். இந்த மாதிரி நம்ம பேர் என்னைக்கு பத்திரிகையில வரப்போறதோ கடவுளுக்கு தான் தெரியும். ஸ்னேகா, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை அனுப்பணும். யாரையும் மறந்துடக்கூடாது. ஸ்னேகாக்கா, ஸ்னேகாக்கா. ஆ, வா வா கீதா. இவ என் ஃப்ரெண்டுக்கா. மருதாணி பொண்ணுல நல்ல டிசைன் போடுவா. பிரியாக்கா கல்யாணம் இல்லையா, கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போடலான்னு வந்தோம். ஓ, என்ன பிரியா, மருதாணி வச்சுக்கிறியா? நான் வச்சுக்கிறேன், நீங்களும் வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டா போச்சு. என்ன கையில மருதாணியை போட்டுட்டு எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறியா? அம்மா, நீங்க போயிட்டு நைட்டு வாங்க. சரிங்க, பாடி போலாம். சரி கிச்சா, உன் ஆபீஸ் ஸ்டாஃப் அட்ரஸ் எல்லாம் கூட எல்லார் பேருக்கும் பத்திரிகை அனுப்பணும். ஸ்னேகா, அந்த டைரியில இருக்கு பார். எங்க இருக்கு? ப்ளூ கலர். இதோ இங்க இருக்கு. ஒருத்தர் பேரு கூட விடக்கூடாது. சரி சரி பண்ணிரண்ணா. இதுல பார்த்து எல்லாரோட அட்ரஸ்க்கும் அனுப்புறீங்களேன். ஸ்னேகா, ஸ்னேகா, வா ரோஜா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏய், ஏன் புருஷனோட பேரை உன் வீட்டு கல்யாண பத்திரிகையில போட உனக்கு எவ்வளவு தைரியம், திமிரு, நெஞ்செழுத்து இருக்கணும்? ரோஜா, மகேஷ் உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் மகேஷ் தான் புருஷன். என்னடி சொன்ன போல? எனக்கு நீங்க வந்தது வராதவங்க சண்டை போடுறீங்க. பேசாம வாயை மூடு. யாரு உனக்கு ஏன் புருஷனை பங்கு போட்டுக்க உரிமை கொடுத்தது? என் மகேஷ் பேரை உன் வீட்டு கல்யாண பத்திரிகையில போட்டதே தப்பு. மரியாதையை மன்னிப்பு கேள்வி. ரோஜா,
மரியாதைன்றது தானா கிடைக்கணும். நீ அதை யாசகமாவோ பிச்சையாவோலாம் கேட்டு வாங்க கூடாது. இது பிச்சை கேட்டு நடக்கிற போராட்டம் இல்லடி, என் உரிமை போராட்டம். உங்களை மேடம் 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 என்ன பண்றீங்க? பிடிக்காதீங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இவங்க இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆடி முடிக்கட்டும். என்ன அவ்வளவுதானா? எல்லா பத்திரிகையும் கிழிச்சு முடிச்சாச்சா? கிச்சா, ரூம்ல ஒரு பண்டில் பத்திரிகை இருக்கு, கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடு, அதையும் கிழிக்கட்டும். போறலையா? பீரோல இன்னொரு பெரிய பண்டில் பத்திரிகை இருக்கு, அதையும் கொண்டு வந்து கொடு, அதையும் கிழிக்கட்டும். அதுவும் பத்தலன்னா பிரஸ்ல ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் கொடுத்து பத்திரிகை கொண்டு வந்து கொடுக்கலாம், அதையும் கிழிக்கட்டும். ஏன்னா இவங்களால பத்திரிகையை மட்டும்தான் கிழிக்க முடியும், வேற எதையும் கிழிக்க முடியாது. அடி ரோஜா, என்ன அடி, ஆசை தீர அடி, ஆனா எனக்கு வலிக்காது. ஏன்னா நீ என்ன எவ்வளவுதான் அடிச்சாலும் நான் உனக்கு கொடுத்த அடியும் வலியும் உன்னால எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஏ ரோஜா, மகேஷ் ஏன் புருஷன், அவரோட பேரை பத்திரிகையில போட நான் எவ்வளோட அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. மகேஷ் எனக்கு மட்டும்தான் புருஷன். ரோட்ல போறவ வரவெல்லாம் என் புருஷனை உரிமை கொண்டாட முடியாது. ஏய் பிரியா, இங்க பாரு. ஏய் ரோஜா, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். இதுல எதுக்கு அனாவசியமா பிரியாவை இழுக்கிற? உனக்கு என்ன பேசணுமோ என்கிட்ட பேசு. உனக்கு ஒரு நாள் கேடு, என் புருஷன் பேரை இந்த பத்திரிகையில இருந்து எடுத்துரு, இல்லைன்னா கொளுத்திடுவேன். எத, என்னையா இல்ல பத்திரிகையா? முடிஞ்சா ரெண்டையுமே தான். நான் எதுக்கும் துணிஞ்சுதான் நிக்கிறேன். அதெல்லாம் நடக்காது. இங்க பார், வீணா என்ன சண்டைக்கு இழுத்து ஜெயிலுக்கு போகாத ஸ்னேகா. இத்தனை நாள் நான் பொறுமைசாலியா இருந்திருக்கேன், ஆனா இனிமே நான் என் புருஷனை தக்க வச்சுக்க என்ன வேணாலும் பண்ண வேண்டி. தேனிக்கு தேன் சேகரிக்கவும் தெரியும், கொட்டி சாகடிக்கவும் தெரியும். என்ன மிரட்டுறியா? என்ன பண்ணுவ நீ? போலீஸ்க்கு போவியா? போ. கோர்ட்டுக்கு போவியா? போ. ஏமா இன்னும் இங்கே நிக்கிற? போயேன். ஏன்னா போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலு இது எல்லாத்தையும் ஒண்ணு விட அதிகமா பார்த்தவன் நான். நான் எதுக்கும் துணிஞ்சுதான் நிக்கிறேன். மத புடிச்ச யானை மாதிரி வெறி புடிச்சு நிக்கிறேன். என் வழியில வந்த மிதிப்பட்டு செத்து போவேன். மத யானை அடக்க அங்குசம் போதும், உன் கொழுப்பு அடுக்காம நான் ஓய போறதில்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கும். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்காது. இது உனக்கும் எனக்கும் நடக்கிற உரிமை போராட்டம். மகேஷ் பேரை நீ இந்த பத்திரிகையில இருந்து எடுக்காம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி நடந்தா இது கல்யாணமா இருக்காது, கருமாதியா இருக்கும். ஏய், கருமாதியா கூட கல்யாணமா மாத்திர சக்தி இந்த ஸ்னேகாக்கு இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும். மகேஷ் பேரை பத்திரிகையில போட்டு இந்த கல்யாணம் அமர்க்கலமா நடக்கும். இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் மகேஷ் கூட ஏன் கல்யாணமும் நடக்கும். இது என் வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியமா சொல்றேன். அப்படியா? நானும் தாண்டி உண்டா இருக்கேன். இந்த போராட்டத்துல நான் என் வயிற்றுக்குள்ளைய பணையமா வைக்கிறேன். மகேஷ் பேர் போட்டு பத்திரிகை அடிச்ச இந்த கல்யாணமும் நடக்காது. நீ கனவு காண்ற மாதிரி உனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணமும் நடக்காது. அப்படி என்ன மீறி நடந்துட்டா என் வயிற்றுக்குள்ளைய நான் கழிச்சிட்டேன். ஓஹோ, அப்படியா? பாத்துடலாம். ஜெயிக்க போறது நீயா நானான்னு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ரோஜா. பாத்துடலாம். சத்தியமும் நியாயமும் ஜெயிக்கும்னா நானும் ஜெயிப்பேன். ஆச்சு? நீ இவ்வளவு ஆவேசமாய் நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. நீ குழந்தை உண்டாயிருக்கிற, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஸ்னேகா முன்னாடி பத்திரகாளி மாதிரி மாறிட்டேமா? ஆமா, மாறிட்டேன். அவ தப்பு செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசினா நீங்க பாத்தீங்களா? நல்லவளா நிதானமானவளா இருந்தா யாரும் நம்மள மதிக்கிறதே இல்லை. அறிவுரை சொன்னா சில பேருக்கு அர்த்தம் புரியுதுல மாமா. அறிவால தூக்குனா தான் அர்த்தம் புரியுது. ஒண்ணு சுய புத்தி இருக்கணும்,
இல்ல சொல்பத்தியாவது கேட்கணும். ஸ்னேகா அறிவுரை கேட்கிற லெவல தாண்டிட்டா. நானும் அறிவாளை தூக்குற நிலைமைக்கு வந்துட்டேன். என் புருஷன் பேரை பத்திரிகையில போட்ட இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாத்துட்டேன். இதோ பாருமா, நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், நீ அமைதியா இருக்க வேண்டிய காலம் இது. நீ ஆத்திரப்பட்டினா அது உன் வயிற்றுல இருக்கிற கருவுக்கு தான் விபரீதமா வந்து முடியும். இந்த குழந்தை பிறக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த குடும்பத்தோட எதிர்காலம், சந்தோஷம், நம்பிக்கை இதெல்லாம் நீ சுமந்துட்டு இருக்கமா. அதனால கொஞ்சம் அமைதியா இருமா. உனக்கு தெரியாதது இல்லம்மா, கர்ப்ப காலத்துல தாயுடைய மனநிலைமை, குணநலங்கள், கோபதாபங்கள், சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தைய பாதிக்குமா. உனக்கு பிறக்க போற குழந்தைகிட்ட உன்னுடைய மனநிலைமை, குணாதிசயங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கும். மாமா, நான் உள்ளதும் போயிட போதேன்னு பதறிட்டு இருக்கேன். நீங்க வரப்போறத பத்தி கவலைப்பட சொல்றீங்க? சரி சரி, கொஞ்சம் அமைதி. இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்னேகா நம்ம கிட்டே இவ்ளோ ஆட்டம் போடுறாளே, அந்த பிரியா வீட்ல என்ன சொல்லி வச்சிருப்பாளோ? பத்திரிகையில மகேஷ் கிரானைட்ஸ் பேரை போட்டவ அந்த சொத்தெல்லாம் தனக்கு தானே சொல்லி வச்சிருந்தா. அவ கட்டாயமா சொல்லிருப்பாமா, சந்தேகமே இல்ல. இல்லங்கம் பிடிச்சவோ பிரியா வீட்டுக்காரங்களும் அதை நம்பித்தான் பிரியாவை கல்யாணம் பண்ணி தராங்களோ என்னவோ. அவளோட பொய் பித்தலாட்டத்தை பத்தி நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? கடைசியில என் புருஷன் தலைதான் உருளும். அதை தடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? கரெக்ட்மா, கரெக்ட். அதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டியே. கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னா என் வயிற்றுல இருக்க புள்ளையே கரைச்சிடுறேன்னு சபதம் போட்டு வந்திருக்கேம்மா. இப்படிதான் கோவம் வந்தா பொம்பளைங்க எல்லாம் நிதானம் தவறிடுறீங்க. பேசுற பேச்சுல இருக்கிற நியாயம் தர்மம் எல்லாம் பாக்குறது இல்ல. எதிராளியே ஜெயிச்சா போதும் உங்களுக்கு. அட போங்க மாமா, மான மரியாதை போனதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? நான் இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. பிரியாவோட அப்பா அம்மாவை நாம சந்திச்சு பேசணும். இந்த கல்யாணத்துக்கும் மகேஷ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறோம். மகேஷ் சொத்துல ஸ்னேகாவுக்கு எந்த உரிமையோ பங்கோ கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியணுமாமா. ஸ்னேகா கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமானவ, அவ வயிற்றுல வளர்ந்து மகேஷோட குழந்தை இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லி ஸ்னேகாவோட திலுமுள்ளி எல்லாத்தையும் அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கணும். அதுக்கு இப்ப முதல்ல பிரியாவோட அப்பா அம்மா அட்ரஸ் வேணும். நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? யாரு? நானா? ஆமா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன் முடியாதா? முடியும். நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா பிரியாவோட அப்பா அம்மா அட்ரஸ் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஒரு ஆளை பிடிச்சா கிடைச்சிரும். ஆனா அந்த ஆளை எப்படி பிடிச்சிடறேன், எப்படியாவது அந்த அட்ரஸை வாங்கிடுறேன். கடவுளே, என் வயிற்று பிள்ளைய நான் பணையம் வச்சிருக்கேன். இந்த சபதத்துல நான் ஜெயிக்கணும்.